உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் 6, 8, 12 சந்திரன் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். 6, 8, 12 என்பது மறைவிடம் மட்டுமல்ல, அசுபஸ்தானமும் கூட. இந்த ஸ்தானங்களில் அமரும் கிரகங்கள் நல்ல பலனை தருவதில்லை என்று பொதுவாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஸ்தானத்தின் அதிபதிகளுடன் இணையும் கிரகங்களும் கூட நல்ல பலனை தருவதில்லை என்றே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 6ஆம் இடம் என்பது ருண ரோக சதுர்ஸ்தானமாகும். அதாவது ஒரு ஜாதகரின் நோயையும் கடனையும் அவருக்கு அமையும் எதிரிகளையும் குறிக்கும் ஸ்தானம். ஒருவருக்கு ஏற்படும் வழக்குகளை பற்றியும் இந்த 6ஆம் இடம்தான் எடுத்துக்காட்டும். இந்த 6ஆம் இடத்தில் தேய்பிரை சந்திரன் அமர்வது நல்லதல்ல. வளபிரை சந்திரன் அமர்ந்தால் ஜாதகருக்கு ஆயுளை அதிகரிக்கும். ஆனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தராது, கண் பார்வையை பாதிக்கும். ஆனால் இந்த 6ஆம் இடம் சந்திரனின் ஆட்சி வீடான கடகமாகவோ உச்ச வீடான ரிஷபமாகவோ இருந்தால் ஜாதகருக்கு ஆயுளை அதிகரிப்பார், நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார், கல்வி அறிவை தருவார், இல்வாழ்க்கை சுகத்தை தருவார், வாகன வசதிகளை ஏற்படுத்துவார். ஆனால் ஜாதகருக்கு வயிற்று வலியை ஏற்படுத்துவார். அதனால் பொதுவாக 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வது நல்ல பலன்களை தராது. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். இங்கே சந்திரன் தன் ஆட்சி வீட்டிலோ அல்லது உச்ச வீட்டிலோ அமர்ந்தால் ஆயுள் தீர்க்கம். பொதுவாக சூரியன் சந்திரன் இருவருக்கும் அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாது. அதனால் 8ஆம் இடம் சூரியனின் வீடாகவோ சந்திரனின் வீடாகவோ அமைந்து அங்கே சூரிய சந்திரர்கள் அமர்ந்தால் அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாது, நீடித்த ஆயுளை தரும். சந்திரன் 8ஆம் இடத்தில் தன் ஆட்சி வீட்டில் அமர்ந்தால் மட்டும்தான் ஆயுளை நீட்டிப்பார். ஆனால் மற்ற வீடுகள் 8ஆம் இடமாக அமையுமானால் சந்திரன் ஆயுளை குறைப்பார், அதாவது ஆயுள் பங்கம் ஏற்படும். 8ஆம் இடத்தில் வடபரி சந்திரன் அமர்ந்தால் ஜாதகருக்கு ஆயுளை நீட்டிக்க செய்தாலும் பொருளாதாரத்தில் பின்னடைவை ஏற்படுத்துவார், அடிமை வேலையை ஏற்படுத்துவார். பொதுவாக 8ஆம் இடம் ஒரு கிரகத்தின் ஆட்சி வீடாகவோ அல்லது உச்சி வீடாகவோ அமைந்து அந்த கிரகம் அதில் அமர்ந்தால் ஆயுள் தீர்க்கம் ஏற்படும். 2, 5, 8, 11ஆம் இடங்கள் பணபர ஸ்தானங்கள் எனப்படும். இந்த ஸ்தானத்தின் அதிபதிகள் பலம் பெற்றால் ஜாதகருக்கு பண வருவாயை ஏற்படுத்தும். அதனால் பலமான சந்திரன் இந்த 8ஆம் இடத்தில் அமர்ந்தால் ஜாதகருக்கு பண வருவாயை தருவார். குறிப்பாக வளபிரை சந்திரன் தன் ஆட்சி உச்ச வீடுகளிலோ, குருவின் தனுசு மீன வீடுகளிலோ, புதனின் மிதுனம் கன்னி வீட்டிலோ அமர்ந்து அது 8ஆம் வீடாகவும் அமையுமானால் ஜாதகருக்கு நல்ல பண வருவாயை ஏற்படுத்துவார், நல்ல இல்வாழ்க்கை சுகத்தை ஏற்படுத்துவார், செல்வ வசதிகளை தருவார், நல்ல ஆரோக்கியமான உடல் நிலையை தருவார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். பொதுவாக சந்திரன் இங்கே அமர்வது நல்லதல்ல. விரயத்தை ஏற்படுத்துவார், பகையை உருவாக்குவார், படுக்கை சுகத்தை கெடுப்பார். இந்த இடம் கெட்டால் இல்வாழ்க்கை சுகம் கெடும், புத்திரப்பேறு பாதிக்கும். 12ஆம் இடம் சந்திரனின் ஆட்சி வீடாகவோ உச்சி வீடாகவோ அமைந்து அதில் சந்திரன் அமர்ந்தால் நல்ல உயர்வான பலன்கள் ஏற்படும். 12ஆம் இடம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும் இடம். இங்கே பலமான சந்திரன் அமர்ந்தால் ஜாதகருக்கு வெளிநாட்டில் மேற்படிப்பு படிக்கும் யோகத்தை தருவார், வெளிநாடு சென்று வேலை செய்யும் யோகத்தை தருவார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டால் வாழ்க்கை கெடும். ஆட்சி வீடுகள் மட்டுமல்லாது சந்திரன் 12ஆம் வீட்டில் அமர்ந்தாலே ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகத்தை தருவார். பிருகத் ஜாதகம் எழுதிய வராகமிகிரர் ஒரு ஜாதகருக்கு நவாம்சத்தில் சந்திரன் தன் ஆட்சி வீடான கடகத்தில் அமர்ந்தால் கூட அவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகளையும் ஏற்படுத்தி தருவதாக குறிப்பிடுகிறார். அதனால் ராசியில் சந்திரன் பலவீனமாக இருந்தாலும் கூட நவாம்சத்தில் தன் ஆட்சி வீடான கடகத்தில் அமர்ந்துவிட்டால் ஜாதகருக்கு வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகளும் கிடைத்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.